ஐயா இவங்கெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பார்த்துட்டாங்க, இவங்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி ஐயாவை பார்த்துட்டாங்க, இவங்கெல்லாம் செல்வி ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டாங்க, அதனால தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போறீங்க. நல்லா புரிஞ்சுக்க. இவங்கெல்லாம் ஆளுமைகளை பார்த்திருக்கிறாங்க. அடிப்படையிலே நமக்குள்ள அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் ஐயா மிகப்பெரிய ஆளுமை, கடவுள். புரட்சி தலைவி அம்மா மிகப்பெரிய ஆளுமை. கர்ம வீரர் காமராஜர் ஐயா கடவுள் தான். அடிப்படையிலே சித்தாந்தங்கள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனா அவங்களை பார்த்து கிட்டத்தட்ட நம்முடைய பெரும்பகுதியை தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்பதாங்க ஐயா ஸ்டாலின் அவங்க எல்லாம் பாக்குறோம். ஆனா இந்த குழந்தைகள் நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போறாங்க. அவங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு அம்மா பேரு வைங்கன்னு குழந்தைய கொடுக்குறாங்க. என்ன பேர் வச்சாரு தெரியுங்களா? ரோலெக்ஸ் பேர் வைக்கிறாங்க. ரோலெக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஐயா, வாட்ச் பிச்சுனா கூட பரவாயில்ல. ரோலெக்ஸ் இப்ப கமலஹாசன் நடிச்ச விக்ரம்னு ஒரு படங்க ஐயா, அதுல ட்ரக் விக்கிறவன் பேர் ரோலெக்ஸ். அதுல ட்ரக் விக்கிற ஒரு தலைவனுடைய பேர் ரோலெக்ஸ். அது ரோலெக்ஸ் பேர் வைக்கிறான். இப்படித்தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கு, இப்படித்தான் எண்ணம் இருக்கு. ஆனால் இவர்களுடைய கையில இந்த இளைஞர்கள் கிடைத்தால் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைத்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு நினைச்சு பார்த்தாது. அதனால் இளைஞர்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாக்கு சரியாக இருக்க வேண்டும். நீங்க 10 பேர்த்த கஷ்டப்படுறவங்க, ஓட்டு போட முடியாதவங்க, தனியா இருக்கிறவங்க, ஒத்தாசை வேணும்னு நினைக்கிறவங்கள, கிராமத்தில் இருக்கிறவங்க, தோட்டத்தில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்றவங்கள நீங்க கூட்டிட்டு போய் ஓட்டு போட வச்சு திரும்ப வந்து வீட்டுல விடும். இதை நீங்கள் சமூக காரியமாக பண்ணணும் பிரதர். இது சமூக காரியமா பண்ணணும். நீங்க எல்லாம் செய்யணும். இன்னைக்கு இருக்கிற அதே ஆர்வத்தில் 19ஆம் தேதி காலையிலே பார்ப்பேன் கண்ணம்பாளையத்தில். பெரியோர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இங்க இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கெல்லாம், அன்பு சகோதர சகோதரிகளை, இங்க நீங்க இவ்வளவு பேர் நிக்கிறீங்க, பெரிய மனதோடு நிக்கிறீங்க. நாங்கள் 2 மணி நேரம் தாமதமாக வந்தும் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னாங்க உங்களுடைய ஓட்டு மோடி ஐயாக்கு உறுதி செஞ்சுட்டீங்க நீங்க. ஐயா இந்த காலத்துல நம்ம திமுக அதிமுக கூட்டம் எல்லாம் பாக்குறோம். கூட்டத்திற்கெல்லாம் பணம் கொடுத்து கூட்டத்தை சேர்த்தான். அவங்க என்ன சொல்றாங்க, தம்பி நீ பணம் கொடு, ஆனா 15 நிமிஷத்துக்கு லேட்டா வந்தா நான் கிளம்பிடுவேன். அப்படித்தாங்க எனக்கு கூட்டம் இருக்கு. ஆனா இங்கே உணர்வு பூர்வமாக எல்லோரும் வேலை செய்யறவங்க, விவசாயிகள், பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு வேலையை விட்டுட்டு 2 மணி நேரம் இங்கே வந்து காத்திருக்கீங்கன்னா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வேள்வி, மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேள்வி. ஆனால் உங்களுடைய வாக்கு என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதுங்க. நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னாங்க, நீங்க எனக்காக அடுத்த 5 நாள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். போன்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, ஒரே கோயிலுக்கு போறவங்க கிட்ட, காட்டுல தோட்டத்துல யாரும் நம்மளோட இருக்காங்க, நாம ஒரு இடத்துல பணி செய்வோம், நம்ம கூட பணி செய்வவங்க கிட்ட, நம்ம கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்க கிட்ட, உங்களை சுற்றி யார் இருந்தாலும் கூட என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னொரு அன்பு வேண்டுகோளையும் வைக்கிறேங்க ஐயா. நம்ம எல்லாருமே தொலைபேசியில் பேசுவோம். நீங்க தொலைபேசி போன் வந்தா எப்படி எடுப்பீங்க? போனை ஹலோ நீங்க. ஏன்னா உங்க தம்பி நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நாளையில இருந்து ஹலோ சொல்லாதீங்க ஐயா. 19ஆம் தேதி வரைக்கும் போன் வந்தா தாமரை வணக்கம் சொல்லுங்க ஐயா. தாமரை வணக்கம். நம்ம தாமரை வணக்கம் சொல்லுவோம். யாராக இருந்தாலும் தாமரை வணக்கம் சொல்வோம். எல்லோருக்கும் தாமரை எடுத்து சொல்வோம். தாமரையை பதிவு வைப்போம்.